தமிழக இளைஞர்களுக்கும் பிஸ்னஸ் துறையில் உள்ளவர்களுக்கும் ஐடியுடைய இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு. இன்ஃபர்மேஷன் எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கணும்னு. இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணும்போது நம்ம எடுத்தோடனே கவர்மெண்ட்டு கொண்டு போய் 5 லட்சம் 10 லட்சம் போய் கெட்டு போகிறோம்ன்றது கிடையாது. ஒரு விஷயம் இன்கம் டேக்ஸில் புரிஞ்சுக்கணும். இன்கம் டேக்ஸ்ன்றது உங்களுடைய இன்கம் மிகப்பெரிய இன்கமாக இருக்குது அப்படின்னும் போது நல்ல ஆடிட்டரை பிடிச்சி கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம்மை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு செயல் நீங்கள் செஞ்சாகணும் கவர்மெண்ட்டுக்கு. இது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு பெறும்போது. இல்லை சார், நான் 30,000 சம்பாதிக்கிறேன், நான் ஏன் சார் இன்கம் டேக்ஸ் கட்டணும்? நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம். உங்களுடைய மினிமம் லிமிட்டில் ஒரு 1000 ரூபா மட்டும் கட்டினால் போதும். நல்ல நிதானமாக படிச்சிங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஆடிட்டர் தேவையில்லை. நீங்களே போய் படித்து பார்த்து ஃபைல் பண்ணிக்கலாம். சொற்பமான அளவு கிடச்சிருக்கு, இல்லை இவ்வளோதான் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, எனக்கு நஷ்டத்தில் கூட இருக்குன்னு கூட காட்டலாம். இன்கம் டேக்ஸை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பெனிஃபிட்ஸ் அமையும்னு கேட்டால், 3 வருஷம் தொடர்ந்து ஐடி நீங்கள் கட்டிடுங்க. ஐடி ஃபைல் பண்ணுறேங்க, உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் பாஸ் ஆகும், ஹோம் லோன் பாஸ் ஆகும், ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க ஆட்டோ லோன் பாஸ் ஆகும், ஒரு கார் எடுக்கிறீங்க கார் லோன் பாஸ் ஆகும். இந்த உண்மைகளே தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. பேன் கார்டு எதுக்கு, இன்கம் டேக்ஸ் எதுக்கு, இன்னும் சில ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சமோசா நான் விற்றுட்ருக்கேன், என் கடையில் போட்டு நான் விற்றுட்ருக்கேன், எதுக்கு நான் ஜிஎஸ்டிலாம் கட்டணும்? மாதம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சமோசா விற்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வருட கணக்கில் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே ரொட்டேஷன் பண்ணும்போது ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணணும். இதை நீங்களாம் புரிஞ்சுக்கங்க. சார், நான் ஜிஎஸ்டிலாம் கட்ட மாட்டேன், எனக்கு அப்படிலாம் ஒரு மனசு இல்லை. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தொழிலுக்கான லோன் அதிகமாக கொடுக்கப்படுவாங்க. அரசு துறையிலேருந்து உங்களுக்கு நிறைய லோன் கொடுக்கப்படும். அரசு துறையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய லோனுடைய வட்டி தொகை மிக குறைவு. ப்ரைவேட் செக்டரிலோ வேறு எங்கேயாவது நீங்கள் போய் லோன் வாங்குறீங்கன்னா அதிகமான வட்டிகள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, மொபிக்விக்னு ஒரு ஆப், 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இயர்லி பாருங்கள் 36% வரும். இதுவே அரசு துறையில் எடுத்திங்கன்னா மொத்தத்துலேயே இயர்லி 10% வரும். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஐடி எதுக்கு கட்டணும், ஜிஎஸ்டி எதுக்கு கட்டணும், இதை நீங்கள் நல்ல ஆடிட்டர் பிடிச்சி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் ஒரு ஆடிட்டர் வச்சு ஃபைல் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கேளுங்க. சார், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் இதுதான் பண்ணியிருக்கோம், உண்மையாகவே நாங்கள் இதான் செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அமையும், ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. போய் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். இதை மேண்டேட்டரியாக பண்ணுங்கள். ஃபைல் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. போன வருஷத்துக்கான ஐடி ஃபைல் பண்ணுங்கள். நன்றி.